வணக்கம். ஜெம் செய்திகளை வழங்குவதற்காக நான் உங்கள் ஜெனிஷா அகஸ்டின். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். தேசிய கைத்தறி நாளையொட்டி தமிழ்நாட்டின் கைத்தறி நெசவாளர்கள், கைத்தறி இணை தொழிலாளர்களுக்கு முதலமைச்சர் விஜய் வாழ்த்து. தேசிய கைத்தறி நாளில் வெற்றி தறி விற்பனை நிலையத்தை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர். தமிழக சட்டசபையில் தாவேக அரசின் முதல் பட்ஜெட் மீதான விவாதம் இன்று தொடக்கம். பல்வேறு பிரச்சினைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டம். ஈரானிடம் அணு ஆயுதம் இருக்கக்கூடாது, இல்லையெனில் உலகம் முழுவதும் அழிந்து போகும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. டிஎன்பிஎல் 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 4வது போட்டி. சேலம் ஸ்பார்டன்ஸ் அணியை வீழ்த்தி கோவை கிங்ஸ் அணி அபார வெற்றி. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். தேசிய கைத்தறி நாளையொட்டி தமிழ்நாட்டின் கைத்தறி நெசவாளர்கள், கைத்தறி இணை தொழிலாளர்களுக்கு முதலமைச்சர் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் விஜய் தேசிய கைத்தறி நாளையொட்டி தன்னுடைய சமூக வலைதளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் கைத்தறி நெசவாளர்கள் தமிழ்நாட்டின் தலைமுறையாக பேணி காத்து வரும் நெசவுகளை நம்முடைய மாநிலத்தின் வளமான பாரம்பரியத்திற்கும் பண்பாட்டிற்கும் சிறப்பு சேர்ப்பதாக தெரிவித்துள்ளார். பட்டு மற்றும் பருத்தி இலைகளால் உருவாக்கப்படும் தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற கைத்தறி ரகங்கள் நம்முடைய நெசவாளர்களின் திறமைக்கும் கைவினை நுட்பத்திற்கும் சிறந்த எடுத்துக்காட்டுகளாக விளங்குவதாக கூறியுள்ளார். எண்ணிக்கையில் இத்தொழில் மூலம் மகளிர் அதிக வேலைவாய்ப்புகளை பெறுவதால் மகளிர் வாழ்வாதார முன்னேற்றத்திற்கு கைத்தறித்துறை பெருமங்கு வகிப்பதாக தெரிவித்துள்ளார். நெசவாளர்களின் உழைப்பிற்குரிய அங்கீகாரமும் அவர்களின் உற்பத்தி பொருள்களுக்கு நிலையான சந்தை வாய்ப்பும் கிடைப்பதற்கு அரசு தொடர்ந்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டு நெசவாளர்களின் உழைப்பிற்குரிய அங்கீகாரமும் அவர்களின் உற்பத்தி பொருள்களுக்கு நிலையான சந்தை வாய்ப்பும் கிடைப்பதற்கு அரசு தொடர்ந்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ்நாடு நெசவாளர்களின் தயாரிப்புகளை சர்வதேச அளவில் நேரடியாக விற்பனை செய்வதற்காக கோ ஆப்டெக்ஸ் நிறுவனத்தின் மூலம் அமைக்கப்பட்டுள்ள வெற்றி தறி விற்பனை நிலையங்களை இத்தேசிய கைத்தறி நாளில் தொடங்கி வைக்க உள்ளதாக கூறியுள்ளார். இந்த இணைய நாளில் தமிழ்நாட்டின் கைத்தறி நெசவாளர்கள், கைத்தறி இணை தொழிலாளர்கள் அனைவருக்கும் தன்னுடைய உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தொடர்ந்து கைத்தறி தொழில் மேலும் வளர்ச்சியடைந்து நமது நெசவாளர்களின் வாழ்வில் வளமும் மகிழ்ச்சியும் பெருகிடவும் தமிழ்நாட்டின் பாரம்பரிய கைத்தறி ரகங்கள் தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் மேலும் புகழ் பெறவும் தன்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தமிழக சட்டசபையில் தாவேக அரசின் முதல் பட்ஜெட் மீதான விவாதம் இன்று தொடங்குகிறது. தமிழக சட்டசபையில் தாவேக அரசின் முதல் பட்ஜெட் நேற்று முன்தினம் தாக்கல் செய்யப்பட்டது. நேற்று வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் பட்ஜெட் மீதான பொது விவாதம் இன்று தொடங்குகிறது. இன்று காலை 9:30 மணிக்கு சட்டசபை கூடியதும் முதலில் மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து மறைந்த முக்கிய பிரபலங்களுக்கு இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட உள்ளது. பின்னர் கேள்வி நேரம் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. கேள்வி நேரம் முடிந்ததும் 2026 முதல் 27ஆம் ஆண்டிற்கான பொது பட்ஜெட் மற்றும் வேளாண் பட்ஜெட் மீதான பொது விவாதம் தொடங்குகிறது. இந்த விவாதத்தில் பங்கேற்று ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேச இருக்கிறார்கள். உறுப்பினர்களின் குற்றச்சாட்டுகளுக்கு நிதியமைச்சர் மரிய வில்சன் மற்றும் வேளாண் அமைச்சர் வினோத் ஆகியோர் பதிலளித்து பேச இருக்கின்றனர். மேலும் அடுத்த 2 நாட்கள் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் விடுமுறையாகும். எனவே 10ஆம் தேதி மீண்டும் சட்டசபை கூடும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரானிடம் அணு ஆயுதம் இருக்கக்கூடாது, இல்லையெனில் உலகம் முழுவதும் அழிந்து போகும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் உள்ள ஓவல் அலுவலகத்தில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது ஈரான் விவகாரத்தில் நான் மிக முக்கியமான நடவடிக்கையை தொடங்கிய போது அது மிகவும் அவசியமான ஒன்றாக இருந்ததாக தெரிவித்தார். ஏனெனில் ஈரானிடம் அணு ஆயுதம் இருக்கக்கூடாது, இல்லையெனில் உலகம் முழுவதும் அழிந்து போகும் என்று கூறினார். மேலும் அதை நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை. போர் முடிந்ததும் நான் காணும் சூழலின் அடிப்படையில் அந்த நல்ல நாட்களை நாம் விரைவில் மீண்டும் காண்போம் என்று தெரிவித்தார். போர் விரைவில் முடிவுக்கு வரும் என்று நான் நினைக்கிறேன் என்றும் அவர்களால் இனி நீண்ட காலம் தாக்குப்பிடிக்க முடியாது என்று தனக்கு தோன்றவில்லை என்றும் கூறினார்.
எண்ணெய் போக்குவரத்திற்கான உலகின் மிக முக்கியமான கடல்வழி பாதைகளில் ஒன்றான ஹார்முஸ் நீரிணை தொடர்பான பேச்சுவார்த்தைகள் குறித்தும் நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் ஹார்முஸ் நீரிணை திறந்த நிலையில் உள்ளதாகவும் அமெரிக்க கடற்படையின் தலைமையிலான முற்றுகை நடவடிக்கையின் மூலமாக அதை தாங்கள் கட்டுப்படுத்தி வருவதாகவும் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் நானும் ஈடுபட்டுள்ளதாகவும் விரைவில் போர் ஒப்பந்தம் முடிவுக்கு வரலாம் எனவும் தெரிவித்தார். டிஎன்பிஎல் 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 4வது போட்டியில் சேலம் ஸ்பார்டன்ஸ் அணியை வீழ்த்தி கோவை கிங்ஸ் அணி வெற்றி பெற்றுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் உள்ள மைதானத்தில் 10வது டிஎன்பிஎல் 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 4வது போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் சேலம் ஸ்பார்டன்ஸ் கோவை கிங்ஸ் அணிகள் மோதின. டாஸ் வென்ற சேலம் அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதன்படி முதலில் பேட்டிங் செய்த கோவை அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 194 ரன்கள் எடுத்தது. இதில் அதிகபட்சமாக சச்சின் 77 ரன்களும் அபினவ் கண்ணன் 32 ரன்களும் எடுத்தனர். இதையடுத்து 195 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய சேலம் அணி 19 ஓவர்களில் 160 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதன் மூலம் கோவை அணி 34 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 5.8 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் உயரம் வரை தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் முதல் லட்சத்தீவு பகுதிகள் வரை தென் தமிழகம் மற்றும் கேரள வழியாக ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக கோயம்புத்தூர், தேனி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை இன்று பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, சேலம் மற்றும் நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. கல் விற்பனை குறித்து முதலமைச்சர் ஜோசப் விஜயின் கவனத்திற்கு கொண்டு சென்று உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சென்னையில் அமைச்சர் விக்னேஷ் தெரிவித்துள்ளார். சென்னையில் அமைச்சர் விக்னேஷ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஆன்லைன் என்று புதிய அறிவிப்பின் மூலமாக டாஸ்மாகில் நடக்கும் ஊழல்கள் தடுக்கப்படும் என்றும் ஆன்லைனில் பணம் செலுத்தும் முறையை ஆன்லைன் விற்பனை என தவறான செய்தியை பரப்ப வேண்டாம் என்றும் கல் விற்பனை குறித்து முதலமைச்சர் ஜோசப் விஜயின் கவனத்திற்கு கொண்டு சென்று நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மதுவிலக்கு துறையில் ஆன்லைன் மற்றும் டோர் டெலிவரி மூலமாக மதுபானம் விற்பனை செய்யப்படுவதாக பரவும் தகவல்கள் தவறானவை எனவும் மதுபாட்டலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் வசூலை கட்டுப்படுத்த முந்தைய ஆட்சி போதிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் தற்பொழுது தாவேக அரசு தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது என்றும் அமைச்சர் விக்னேஷ் தெரிவித்தார். மேலும் டாஸ்மாக் ஊழியர்களின் ஊதியம், மின்சார கட்டணம், மதுபான அட்டை தொடர்பான பிரச்சினைகள் உள்ளிட்ட டாஸ்மாக் கடைகளில் உள்ள அனைத்து நிர்வாக சிக்கல்களையும் படிப்படியாக சரி செய்து வருகிறோம் எனவும் அமைச்சர் விக்னேஷ் தெரிவித்துள்ளார். அந்த கடை என்ன கொடுத்து அவங்களுக்கு எந்த மாதிரி மதுபானங்கள் வேணுமோ, என்ன ப்ராடக்ட் வேணுமோ, அந்த கன்சியூமர் என்ன நினைக்கிறாரோ அதை செலக்ட் பண்ணி அதுலேயே பேமெண்ட் பண்ணி அந்த கியூஆர் கோடு அந்த கடையில் காட்டினா மட்டும்தான் அந்த மதுபானங்கள் அவங்க என்ன பே பண்ணியிருக்காங்களோ அது கொடுக்க போகிறாங்க. தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா கொண்டு வந்த தாலிக்கு தங்கம் திட்டம் போன்ற சில திட்டங்களை கொண்டு வந்தது பாராட்டத்தக்கது என்றும் சென்னையில் எஸ்பி வேலுமணி தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் எஸ்பி வேலுமணி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது தமிழக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கையில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா கொண்டு வந்த தாலிக்கு தங்கம் திட்டம் போன்ற சில திட்டங்களை கொண்டு வந்தது பாராட்டத்தக்கது என்றும் வருகின்ற காலத்தில் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்றும் திமுக அரசு நிறுத்திய திட்டங்களை தற்போதைய அரசு கொண்டு வருகிறது, தமிழக அரசிற்கு அவகாசம் கொடுக்க வேண்டும் எனவும் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 2 நிறைவேற்ற வேண்டும் என அமைச்சர் ஆனந்தை சந்தித்து கோரிக்கை வைத்தேன் எனவும் எஸ்பி வேலுமணி தெரிவித்துள்ளார். புதுசாக வந்தக்கூடிய அரசாங்கம் அவங்களுக்கு நம்மளும் கொஞ்சம் அவங்களுக்கு டைம் கொடுக்கணும். ஆகவே வருகின்ற காலத்தில் கூடிய விரைவில் மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த தேர்தல் வாக்குறுதிகள், மகளிர் உரிமை தொகை இதெல்லாம் நிறைவேற்றணும். அதே போல் இப்போ போலூர் தொகுதியின் பல்வேறு அடிப்படை தேவைகள் குறித்து போலூர் சட்டமன்ற உறுப்பினர் அபிஷேக் தமிழக முதல்வரிடம் கோரிக்கை வைத்துள்ளார்.
திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் சட்டமன்ற உறுப்பினர் அபிஷேக் சென்னை தலைமை செயலகத்தில் தமிழக முதல்வர் ஜோசப் விஜயை மரியாதை நிமித்தமாக சந்தித்து தொகுதி வளர்ச்சி குறித்து பேசினார். அப்போது தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் தொகுதியில் செயல்படுத்திய திட்டங்கள், செயல்படுத்த உள்ள திட்டங்கள் குறித்தும் தொகுதியின் வளர்ச்சிகள் குறித்தும் கேட்டறிந்தார். மேலும் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள், அடிப்படை தேவைகள் குறித்தும் போலூர் சட்டமன்ற உறுப்பினர் அபிஷேக் தமிழக முதல்வரிடம் கோரிக்கை வைத்தார். போலூர் தொகுதி மக்களின் கோரிக்கைகள் அனைத்தும் படிப்படியாக நிறைவேற்றப்படும் எனவும் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் போலூர் சட்டமன்ற உறுப்பினர் அபிஷேக்கிடம் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு அரசின் வேளாண் பட்ஜெட்டில் நீர்ப்பாசன திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்று பாமக சட்டமன்ற குழு தலைவர் சௌமியா தெரிவித்துள்ளார். வேளாண் பட்ஜெட் குறித்து சட்டமன்றத்திற்கு வெளியே பாமக உறுப்பினர் சௌமியா செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது நம்மாழ்வார் பெயரில் கல்லூரி தொடங்கப்படும் என்றும் அவர் பெயரில் விருது வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளதை வரவேற்பதாக தெரிவித்தார். பயிர் விளைச்சலில் சிறந்து விளங்கும் விவசாயிகளுக்கு அஞ்சலை அம்மாள் பெயரில் விருது வழங்கப்படும் என்று அறிவித்திருப்பதையும் வரவேற்பதாக தெரிவித்துள்ளார். நீர்ப்பாசன திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்றும் கூட்டுறவு பயிர்க்கடனை முழுவதுமாக தள்ளுபடி செய்வது குறித்து அறிவிக்கவில்லை என்றும் தெரிவித்தார். தாவேக தேர்தல் வாக்குறுதிப்படி வேளாண் பட்ஜெட்டில் விவசாய பயிர்க்கடனை தள்ளுபடி அறிவிப்பு இல்லை என்று தமிழக காவிரி டெல்டா விவசாயிகள் பாதுகாப்பு சங்க தலைவர் தர்மசாமிநாதன் குற்றம் சாட்டியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தமிழக காவிரி டெல்டா விவசாயிகள் பாதுகாப்பு சங்க தலைவர் தர்மசாமிநாதன் வேளாண்மை பட்ஜெட் குறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது விவசாயிகளுக்கு தேவையான 500 கோடி ரூபாய் மதிப்பிற்கான மின்சாரம் திட்டங்கள் இல்லை என்றும் விவசாய பயிர்க்கடனை தள்ளுபடி அறிவிப்பு இல்லை என்றும் குற்றம் சாட்டினார். இந்த 3 மாத கால ஆட்சி விவசாயிகளுக்கு விரோதமான ஆட்சி என்றும் பட்ஜெட் ஏமாற்றம் அளிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். காவிரி டெல்டாவை பாலைவனமாக மாற்றி மீத்தேன், ஈத்தேன் திட்டங்களை அமல்படுத்த போகிறார்களோ என்கின்ற அச்சம் விவசாயிகள் மத்தியில் எழுந்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். ஒழுங்காற்றுக்குழு கூடுது, மேலாண்மை கூடுது, தண்ணி கொடுங்கன்னு சொல்றாங்க. ஆனா எந்த தண்ணி கொடுக்கல. அவங்க ஒரு டிஎம்சி கூட டி.கே. சிவகுமார் கொடுக்கல. அவர் வைராக்கியமா இருந்துட்டாரு. இன்னைக்கு கபினிலேருந்து, கேமாவதிலேருந்து, கிருஷ்ணசாகர்லேருந்து, ஏரங்கிலேருந்து எல்லா அணையும் நம்பிடுச்சு. ராதாமங்கலத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. ஆகஸ்ட் 17ஆம் தேதி விசிக தலைவர் திருமாவளவனின் பிறந்தநாளினை முன்னிட்டு விசிக சார்பில் உளுந்தூர்பேட்டையில் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடைபெற உள்ளது. இதுகுறித்து நாகை மாவட்டம் கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதி மாவட்டத்தின் மாவட்ட செயற்குழு கூட்டம் ராதாமங்கலம் சமுதாய கூடத்தில் மாவட்ட செயலாளர் அருட்செல்வன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக நாகை மண்டல செயலாளர் இடிமுரசு கலந்து கொண்டு பேசினார். இதில் மாவட்ட செயலாளர்கள் பாவேந்தன், ஜெயச்சந்திரன், ஒன்றிய செயலாளர்கள் சுவாமிநாதன், சிவராமன், நகர செயலாளர் நாராயணன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருச்சியில் ஆக்கிரமிப்பில் இருந்த கோவில் நிலத்தை காவல்துறையினர், நில அளவையர் ஆகியோரின் உதவியுடன் தனி வட்டாட்சியர் மீட்டுள்ளார். திருச்சி புத்தூர் சாலை விநாயகர் கோவிலுக்கு சொந்தமான நிலத்தை தனிநபர் பல காலமாக ஆக்கிரமித்து வந்த நிலையில் கோவில் திருப்பணி செய்வதற்கு சிரமம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து கோவிலின் செயல் அலுவலரிடம் புகார் தெரிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து செயல் அலுவலர் நேரில் வந்து ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வில் தனிநபருக்கும் செயல் அலுவலருக்கும் உடன்பாடு எட்டப்படவில்லை. இதையடுத்து காவல்துறை உதவியுடன் தனி வட்டாட்சியர் கலைவாணி, செயல் அலுவலர் பொன்மாரிமுத்து, நில அளவையர்கள் குழு மீண்டும் ஆய்வு செய்தனர். நிலத்தை அளந்ததில் கோவில் நிலத்தை தனிநபர் ஆக்கிரமித்தது உறுதியானது. இதனைத் தொடர்ந்து தனிநபர் 1 வார காலத்திற்குள் தன்னுடைய பகுதி நிலத்தை சரி செய்து கோவில் நிலத்தை முறையாக ஒப்படைப்பதாக உறுதியளித்ததால் அனைவரும் கலைந்து சென்றனர். கடந்த திமுக ஆட்சியில் கட்சி நிதி என்ற பெயரில் முறைகேடு நடந்திருப்பதாக நாகர்கோவில் மாநகராட்சியின் கவுன்சிலர் உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சியின் கவுன்சிலர் உதயகுமார் கடந்த திமுக ஆட்சியில் நடைபெற்ற முறைகேடுகள் குறித்து பேசினார். அப்போது கடந்த 4 ஆண்டுகளில் நாகர்கோவில் மாநகராட்சியில் சுமார் 600 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்த பணிகள் ஒருங்கிணைத்து ஒதுக்கப்பட்டதால் அரசிற்கு 120 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக கூறினார். மாநகராட்சி பணிகள் தொடங்குவதற்கு முன்பே கட்சி நிதி என்ற பெயரில் மேயருக்கு 13% வழங்கப்பட்டதாக குற்றம் சாட்டினார். கடந்த திமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் குறித்து முழுமையான விசாரணை நடத்தி முறைகேடாக பயன்படுத்தப்பட்ட மக்கள் வரி பணத்தை மீட்டு அரசு கஜானாவில் சேர்க்க வேண்டும் என்றும் அவர் புதிய அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளார்.
டெண்டர் கோரியதில் 600 கோடி ரூபாய் பணம் செலவிடப்பட்டுள்ளது. இதில் 428 கோடி ரூபாய் மத்திய மாநில அரசுகள் நிதி. இந்த 428 கோடி ரூபாயும் மன்றத்தில் ஒப்புதல் பெறாமல் மேயர் முன்னனுமதியுடன் அந்த தீர்மானங்கள் பாஸ் செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் நடைபெற்ற மாநில துப்பாக்கி சுடும் போட்டியில் கன்னியாகுமரியை சேர்ந்த மாணவி ஹெலிஷா பாலா வெற்றி பெற்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் பாலப்பள்ளம் பகுதியை சேர்ந்த பாலகிருஷ்ணன் செல்வமலர் தம்பதியினரின் மகள் ஹெலிஷா பாலா 12ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். இவர் கடந்த 4 ஆண்டுகளாக துப்பாக்கி சுடும் பயிற்சியில் ஈடுபட்டு வந்துள்ளார். இந்நிலையில் சென்னையில் நடைபெற்ற மாநில துப்பாக்கி சுடும் போட்டியில் ஹெலிஷா பாலா உள்ளிட்ட கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த 75 போட்டியாளர்கள் மற்றும் தமிழகத்தை சேர்ந்த 2000த்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். போட்டியில் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த மாணவி ஹெலிஷா பாலா வெற்றி பெற்று 4 தங்கப்பதக்கங்களை கைப்பற்றினார். இதனையடுத்து சொந்த ஊரான கன்னியாகுமரிக்கு வந்த மாணவி ஹெலிஷா பாலாவிற்கு நாகர்கோவில் ரயில் நிலையத்தில் கன்னியாகுமரி மாவட்ட துப்பாக்கி சுடும் மன்றத்து நிர்வாகிகள், உறவினர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இது தொடர்பாக மாணவி ஹெலிஷா பாலா செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், உறையூரில் உள்ள தனியார் பள்ளியில் போதைக்கு எதிராக விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் உறையூரில் உள்ள தனியார் பள்ளியில் போதைக்கு எதிராக விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இப்பேரணியில் தமிழகத்தில் போதைப் பொருட்கள் பயன்படுத்துவதை தடை செய்ய வேண்டும், மது பழக்கத்திற்கு பொதுமக்கள் அடிமையாக கூடாது உள்ளிட்ட பதாகைகளை ஏந்தியவாறு மாணவிகள் விழிப்புணர்வு பேரணியில் கலந்து கொண்டனர். அறிவுரையின்படி இந்த ஆசிரியர் பெருமக்களும் மாணவர்களும் சேர்ந்து போதையை ஒழிப்பதற்காக ஒரு சின்ன முயற்சியில் ஏற்பட்டிருக்கோம். இதை நாங்கள் முழுமையாக முடிப்பதற்கு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறோம். கோவையில் ஜப்பான் ஜெர்மன் தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட செயற்கை கால் கைகள் நிபுணர் மருத்துவர்களால் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசமாக பொருத்தப்பட உள்ளன. கோவையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசமாக செயற்கை கை கால் பொருத்தும் முகாம் ஆகஸ்ட் 9ஆம் தேதி சோமையாம்பாளையம் KNG புதூர் பகுதியில் உள்ள மகேஸ்வரி பவன் வளாகத்தில் நடைபெறுகிறது. கடந்த மே மாதம் நடைபெற்ற அளவீட்டு முகாமில் பதிவு செய்த பயனாளிகளுக்காக ஜப்பான் ஜெர்மன் தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட செயற்கை கால் மற்றும் கைகள் நிபுணர் மருத்துவர்களால் பொருத்தப்பட உள்ளன. தேசிய விருது பெற்ற சமூக சேவை அமைப்பு தனியார் அறக்கட்டளையுடன் இணைந்து இந்த முகாமை நடத்துகிறது. இது குறித்த செய்தியாளர் சந்திப்பில் முகாம் ஒருங்கிணைப்பாளர் அச்சால் சிங் பட்டி மற்றும் சமூக செயற்பாட்டாளர் சந்தோஷ் முந்த்ரா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு முகாம் குறித்த விவரங்களை தெரிவித்தனர். எல்லாருக்கும் வணக்கம். நான் சந்தோஷ் முந்த்ரா, மகேஸ்வரி சமாஜோட செக்ரட்டரி. இப்போது கம்மிங் 9 அகஸ்ட் மகேஸ்வரி பவனில் நம்ம திருப்பி இந்த ஃபிட்னஸ் கேம்ப் போடுறோம். நெய்வேலி இந்திரா நகர் ஆர்ச்சிகேட் பகுதியில் ரோட்டரி சங்கத்தின் சார்பில் குழந்தைக்கு 6 மாத காலத்திற்கு தாய்ப்பால் அளிப்பதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் நெய்வேலி இந்திரா நகர் ஆர்ச்சிகேட் பகுதியில் உலக தாய்ப்பால் வாரத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணி இந்திரா நகர் ஆர்ச்சிகேட்டிலிருந்து தொடங்கி முக்கிய சாலைகள் வழியாக சென்றது. பேரணியில் மருத்துவத்துறையினர், மருத்துவம் சங்கத்தினர், ரோட்டரி சங்கத்தினர், பள்ளி மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள் கலந்து கொண்டு 6 மாதங்களுக்கு குழந்தைகளுக்கு தாய்ப்பால் மட்டுமே சிறந்த உணவு, தாய்ப்பால் குழந்தையின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும், தாய்ப்பால் கொடுப்போம், ஆரோக்கியமான தலைமுறையை உருவாக்குவோம் என்பன உள்ளிட்ட விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியபடி தாய்ப்பாலின் அவசியம் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். கன்னியாகுமரி கோதை ஆற்றில் முதலை நடமாட்டம் இருப்பதாக கண்டறியப்பட்டு சிறப்பு குழுவினர் வரவழைக்கப்பட்டு முதலை நடமாடும் பகுதிகளை நேரில் ஆய்வு செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தின் மேற்கு மலையோர பகுதியான களியல் பகுதி வழியாக செல்லும் கோதை ஆற்றில் முதலை நடமாட்டம் இருப்பதாக கடந்த 6 மாதங்களுக்கு முன்பாக கண்டறியப்பட்டு அதற்கான வீடியோ காட்சிகளும் பொதுமக்களால் வெளியிடப்பட்டது. இந்நிலையில் மீண்டும் முதலை தென்பட்டுள்ளது. அதையும் பொதுமக்கள் வீடியோவாக வெளியிட்டுள்ளனர். முதலையை பிடித்து கோதை ஆற்றிலிருந்து அப்புறப்படுத்த பொதுமக்களின் தொடர் கோரிக்கையை அடுத்து முதலையை பிடிக்க ஆராய்ச்சியாளர்கள் உட்பட 12 பேர் அடங்கிய குழு குமரிக்கு வரவழைக்கப்பட்டு ஆராய்ச்சியாளர்கள் முதலை நடமாடும் பகுதிகளில் நேரடியாக சென்று ஆய்வை மேற்கொண்டனர். மார்த்தாண்டம் நேசமணி பாலம் பகுதிகளில் கழிவுகளை கொட்டும் நபர்கள் மீது கடுமையான அபராதம் விதிக்க வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் நேசமணி பாலம் பகுதிகளில்
பிளாஸ்டிக் கழிவுகள், இறைச்சி கழிவுகள் மற்றும் குப்பைகள் குவியலாக குவிந்து மலை போல காட்சியளிக்கிறது. பேரூராட்சி, நகராட்சி ஊழியர்கள் இந்த குப்பைகளை தீ வைத்து எரிப்பதால் சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தி வருகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் குடியிருப்பு வாசிகள் மிகவும் சிரமம் அடைந்துள்ளனர். மழைக்காலங்களில் இந்த குப்பைகள், கழிவுகள் நேரடியாக ஆற்றில் கலப்பதால் தொற்று நோய்கள் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து நகராட்சி மற்றும் பேரூராட்சி மாவட்ட நிர்வாகம் இந்த பகுதிகளில் கண்காணிப்பு கேமரா அமைத்து கழிவுகள் கொட்டுவோருக்கு கடுமையான அபராதம் விதிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பல்லாவரம் ரேடியல் சாலையில் உள்ள கீழ்கட்டளை ஏரி மற்றும் சூழலியல் பூங்கா சீரமைப்பு திட்டம் தாம்பரம் மாநகராட்சியிடம் முறையாக ஒப்படைக்கப்பட்டது. சென்னை பல்லாவரம் ரேடியல் சாலையில் உள்ள கீழ்கட்டளை ஏரி மற்றும் சூழலியல் பூங்கா சீரமைப்பு திட்டம் தாம்பரம் மாநகராட்சியிடம் முறையாக ஒப்படைக்கப்பட்டது. பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் காமாட்சி, தாம்பரம் மாநகராட்சி ஆணையர் பாலச்சந்தர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு திட்டத்தை திறந்து வைத்ததுடன் மரக்கன்றுகளையும் நட்டுள்ளனர். சுமார் 1.71 கோடி ரூபாய் செலவில் 38 ஏக்கர் பரப்பளவிலான ஏரி சீரமைக்கப்பட்டு சிறுவர் பூங்கா, உடற்பயிற்சி கூடம் மற்றும் 3 நீரூற்றுகள் அமைக்கப்பட்டுள்ளன. நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள், எக்ஸனோரோ தன்னார்வலர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர். கஞ்சியநேந்தலில் இருவருக்கு இடையே ஏற்பட்ட முன் தகராறில் பாதிக்கப்பட்ட ஒருவரது மனைவி காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு சென்று கண்ணீர் மல்க மனு அளித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் கஞ்சியநேந்தல் பகுதியைச் சேர்ந்த சர்க்குணகுமார் என்பவருக்கும் பக்கத்து ஊரை சேர்ந்த கோகுல பாலாஜி என்பவருக்கும் ஏற்பட்ட முன் தகராறில் சர்க்குணகுமார் மீது PCR சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து சர்க்குணகுமாரின் மனைவி பாசமலர் அம்மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சந்தீஷ் அவர்களை சந்தித்து நேரடியாக தன்னுடைய கணவர் மீது பொய்யாக PCR வழக்கு பதிவு செய்யப்பட்டு உள்ளது. சம்பவம் நடந்ததாக தெரிவிக்கப்படும் இடத்தில் என்னுடைய கணவர் இல்லை, அதற்கான CCTV காட்சிகள் உள்ளது என்று கூறி கோகுல பாலாஜி மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கண்ணீர் மல்க மனு அளித்தார். இந்த சம்பவம் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பெரும் பரபரப்பை உண்டாக்கியது. வீட்டுக்கு வந்து பகல் நைட்டு பூரா வந்து நாங்க நைட்டு பூரா தூக்கம் இல்லாம என் பொண்ணும் என் பையனும் ஆகுது கதறாங்க சார். என் வீட்டுக்காருக்கு நியாயம் கிடைக்கணும். அவன் மேல அந்த தப்பான புகார் கொடுத்து என் மேல கண்டிப்பா தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். திருச்சியில் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவரை மாற்றக் கோரி கோஷமிட்டதால் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. திருச்சியில் அடுத்த வாரம் காங்கிரஸ் கமிட்டி தமிழக தலைவர் மாணிக்கம் தாக்கூர் தலைமையில் பொதுக்கூட்டம் நடைபெறுவதை முன்னிட்டு நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் திருச்சி வடக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வடக்கு மாவட்ட தலைவர் சரவணன் மற்றும் மாநில நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அப்போது கூட்டத்திற்கு வந்திருந்த முசிறி, தொட்டையம், துறையூர், லால்குடி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த காங்கிரஸ் நிர்வாகிகள் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சரவணன் பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனை அங்கிருந்த ஒரு பிரிவினர் தடுத்ததால் இரு கோஷ்டிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியது. இதன் பின்னர் அங்கிருந்து வெளிநடப்பு செய்த காங்கிரஸ் நிர்வாகிகள் அலுவலக வாயிலில் நின்று வடக்கு மாவட்ட தலைவர் சரவணனுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் முடிந்ததிலிருந்து இருக்கக்கூடிய வட்டார தலைவர், நகர தலைவர் யாரையும் மாவட்ட தலைவர் தொடர்பு கொள்ளல. எந்த நிர்வாகிகளுக்கும் எந்த ஒரு நிகழ்ச்சிக்கான இதுவும் எங்களுக்கு தகவல் சொல்லலை. அதனால இப்போது கடந்த வாரம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சென்னை வந்தபோது தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியில் கோஷ்டி இருக்கக்கூடாது. மார்த்தாண்டம் புதிய காய்கறி சந்தையில் மீதமுள்ள கடைகளையும் தகுதியான வியாபாரிகளுக்கு வழங்க வேண்டும் என்று வணிகர் சங்கத்தினர் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் காய்கறி சந்தையில் பல ஆண்டுகளாக வியாபாரம் செய்து வரும் வியாபாரிகள் புதிய சந்தை கட்டுமான பணிகள் காரணமாக தற்காலிகமாக மாற்று இடத்தில் வியாபாரம் செய்து வந்துள்ளனர். தற்பொழுது புதிய சந்தை பணிகள் நிறைவடைந்த நிலையில் சுமார் 36 வியாபாரிகளுக்கு மட்டும் கடைகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் இன்னும் 46 வியாபாரிகளுக்கு கடைகள் ஒதுக்கப்படாமல் இருப்பதாகவும் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை தெரிவித்துள்ளது. வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு மீதமுள்ள 46 கடைகளையும் உடனடியாக ஒதுக்கீடு செய்ய
மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பில் அம்மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. இதுக்கு முன்னாடியே பழையது மாதிரி அவ்வளவு வியாபாரிகளுக்கும் புது பில்டிங்லயும் கடைகள் ஒதுக்கீடு கொடுக்கும்படி கலெக்டருக்கு மணி கொடுக்கவும் வந்திருக்கும். எவ்வளவு கடைகள் இருக்கு, அது எவ்வளவு கொடுத்துருக்காங்க, இதுவரை எவ்வளவு கொடுக்கும்? மொத்தம் 81 கடைகள் இருக்கு. சென்னை உயர்நீதிமன்ற நுழைவு வாயில் முன்பு வழக்கறிஞர்கள் சார்பில் நீட் தேர்வு முறையை முழுமையாக ரத்து செய்ய வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை உயர்நீதிமன்ற நுழைவு வாயில் முன்பு வழக்கறிஞர்கள் சார்பில் நீட் தேர்வு முறையை முழுமையாக ரத்து செய்ய வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஜனநாயக வழக்கறிஞர்கள் சங்கம், சமத்துவ வழக்கறிஞர் சங்கம், ஆல் இந்தியா பிராக்டிசிங் லாயர்ஸ் கவுன்சில் ஆகிய சங்கங்கள் கலந்து கொண்டனர். இதன் பின்னர் ஜனநாயக வழக்கறிஞர் சங்க தலைவர் பார்வேந்தன் செய்தியாளர்களிடம் பேசிய போது, கடந்த 6 நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளவர்களின் உடல்நிலை மோசமான நிலையில் உள்ளது என்று தெரிவித்தார். உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் தமிழக அரசு பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நீட் தேர்வு மட்டுமல்லாமல் மத்தியில் இருக்கின்ற கல்வியியல் பட்டியலை மாநில கல்விக்கு கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தினார். நீட் எதிர்ப்பு கூட்டியக்கம் சார்பில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் அலுவலகத்தில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் புளியந்தோப்பு மோகன் உள்ளிட்ட 4 தோழர்கள் சாகும் வரை உண்ணாநிலை அறப்போராட்டத்தை துவங்கியிருக்கிறார்கள். திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வாயில் முன்பு செவிலியர்கள் காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷம் எழுப்பினர். தமிழக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் பணியாற்றி வரும் செவிலியர் பணியிடங்களை வேறு மருத்துவக் கல்லூரிக்கு மாற்றி தமிழக சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. இதனை கண்டித்து திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வாயில் முன்பு தென்மண்டல செயலாளர் ஜோதி தலைமையில் நடைபெற்ற கோரிக்கை கூட்டத்தில் தமிழக அரசு கொண்டு வந்துள்ள 204 அரசாணையை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும், ஒப்பந்த செவிலியர்களை நிரந்தரம் செய்து காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இதுகுறித்து ஜோதி செய்தியாளர்களிடம் பேசிய போது, எங்களது கோரிக்கைகளை தமிழக அரசு ஏற்காவிட்டால் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தனர். ரீடிப்ளாய்மெண்ட் ஆட்குறைப்பு நடவடிக்கையை தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டும், தொகுப்பூதிய முறையை ரத்து செய்ய வேண்டும், 3வது செவிலியர் நர்சிங் ஆபீசர் என்ற முறையை வரன்முறையை கொண்டு வர வேண்டும் என்று அரசாங்கத்திடம் கோரிக்கை வைத்தோம். மஞ்சாலுமூட்டில் சாலையோரம் பொதுமக்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும் டாஸ்மாக் கடைகளை அகற்ற கோரி அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் மஞ்சாலுமூட்டில் சாலையோரத்தில் பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் டாஸ்மாக் கடையை அகற்ற கோரி அப்பகுதி மக்கள் மாவட்ட நிர்வாகத்திடமும் பஞ்சாயத்து நிர்வாகத்திடமும் பலமுறை புகார்கள் அளித்தும் நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் ஒன்று கூடி டாஸ்மாக் கடை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இதையறிந்து அங்கு வந்த டாஸ்மாக் அலுவலர்களின் பேச்சுவார்த்தையின்படி இந்த மாதம் 30ஆம் தேதிக்குள் டாஸ்மாக் கடைகளை அகற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று உறுதியளித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். குப்பைகளை சாலையோரங்களிலும் ஏரிகளிலும் கொட்டி எரித்து வருவதால் அதனை தடுக்க வலியுறுத்தி விழுப்புரம் அதிமுக நிர்வாகிகள் அம்மாவட்ட அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளனர். விழுப்புரம் நகராட்சிக்கு உட்பட்ட கீழ்பெரும்பாக்கம் ஏரி, எருமனந்தாங்கல் ஏரி மற்றும் காக்குப்பம் ஏரிகளில் நகராட்சி பாதாள சாக்கடை கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்களிலிருந்து நேரடியாக கழிவு நீரை அப்படியே விடுகின்றனர். இதனால் நோய் தொற்று ஏற்படுவதுடன் நிலத்தடி நீரும் சுற்றியுள்ள பகுதிகளில் மாசடைந்து பயன்படுத்த முடியாத நிலையில் மற்றும் துர்நாற்றம் வீசி வருகிறது. விழுப்புரம் அரசு கல்லூரி பகுதிகளில் நகராட்சி நிர்வாகத்தினர் குப்பைகளை சாலையோரங்களிலும் ஏரிகளிலும் கொட்டி எரித்து வருவதால் அதனை தடுக்க வலியுறுத்தி விழுப்புரம் அதிமுக மாவட்ட செயலாளர் பசுபதி தலைமையிலான அதிமுக நிர்வாகிகள் அம்மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் போராட்டம் நடத்தப் போவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். செயல்பட்டு வந்தது. அது பாதாள சாக்கடை நீர்கள் எல்லாம் சுத்திகரிக்கப்பட்ட சாக்கடை நீர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருந்தது. அதாவது கடந்த ஒரு 3-4 ஆண்டுகாலமாக அந்த சுத்திகரிப்பு நிலையம் சரிவர செயல்படாத காரணத்தினால், அதாவது அந்த மெயின்டெனன்ஸ் டெண்டர் எடுத்தவங்கலாம் வந்து அது அந்த மெயின்டெனன்ஸில் மோட்டர் ஓடும்போது கரண்ட் பில் அதிகமாகுதுன்ற காரண நோக்கத்தோடைய அந்த இதை இயக்காமல் வச்சுருந்துருக்குறாங்க. அந்த மோட்டரை போடாமல் இயக்காமல் வச்சுருந்ததனோட விளைவாக என்ன ஆயிடுச்சுன்னா,
பழனி மலையடி வாரத்தில் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான கோவில் நிலத்தை 2 கோடி ரூபாய்க்கு முறைகேடாக பத்திரப்பதிவு செய்ததாக எழுந்த புகாரில் கொடைக்கானல் சார்பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனை சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி மடத்திற்கு சொந்தமான 1.45 ஏக்கர் நிலம் கடந்த மாதம் 6ஆம் தேதி தனிநபர்கள் பெயரில் சட்டவிரோதமாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டதாக பழனி மலையடிவார காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் பத்திரப்பதிவை நீதிமன்றம் ரத்து செய்து இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றியது. இந்நிலையில் சார்பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனும் பத்திர எழுத்தர் ஜெயபிரகாஷும் முறைகேடான பத்திரப்பதிவு செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதன் பின்னர் இருவரும் முன்ஜாமீன் கோரியிருந்தனர். இதனைத் தொடர்ந்து நீதிமன்றம் உத்தரவின்படி ஜஸ்டின் மணிகண்டனிடம் கடந்த 27ஆம் தேதி முதல் 7 நாட்கள் விசாரணை நடத்தப்பட்டு நிறைவடைந்தது. ஆனால் அவர் விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை என்பதால் அவரது முன்ஜாமீன் மனுவை ரத்து செய்ய வேண்டும் என சிபிசிஐடி மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்தது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ராஜசேகர் 2 பேரின் முன்ஜாமீன் உத்தரவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். இதையடுத்து ஜஸ்டின் மணிகண்டன் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கில் இதுவரை முருகதாஸ், வெள்ளைத்துறை, சேதுபதி அன்வர்தீன் ஆகிய 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் 11 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்பொழுது 5 பேர் கைதாகியுள்ளனர். மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் உள்ள சக்தி சந்தி அம்மன் ஆலயத்தில் 18ஆம் ஆண்டு ஆடி மாத திருவிழாவினை முன்னிட்டு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் உள்ள சக்தி சந்தி அம்மன் ஆலயத்தில் 18ஆம் ஆண்டு ஆடி மாத திருவிழாவினை முன்னிட்டு 1000 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கும் விழா பிரிபெய்டு மீட்டர் டாக்ஸி சங்கத்தின் சார்பில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக தமிழக வெற்றி கழகத்தின் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இதன் பின்னர் 1000 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்நிகழ்வில் சங்கத்தின் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கீழ்பெண்ணாத்தூர் தொகுதியில் உள்ள பாலமுருகன் ஆலயத்தில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு நூதன முறையில் பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட நூக்காம்பாடி, மட்டப்பாறை, மாதளம்பாடி உள்ளிட்ட கிராமத்தில் உள்ள பாலமுருகன் ஆலயத்தில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு காலை 108 பால்குடம் ஊர்வலம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பாலமுருகனுக்கு அபிஷேகம், சக்தி கலசம் ஜோடித்தல், செக்கு இழுத்தல், கொதிக்கும் எண்ணெயில் வடை எடுத்தல் உள்ளிட்ட நூதன முறையில் பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். முன்னதாக பாலமுருகனுக்கு பால், தயிர், சந்தனம், சீக்காய் உள்ளிட்ட வாசன திரவியங்கள் கொண்டு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதன் பின்பு சிறப்பு அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இறுதியில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட பாலமுருகன் ஆலயத்தில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு செக்கு இழுத்தும், மார்பின் மீது உரலை வைத்து மஞ்சள் அடைத்தும் பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட நூக்கம்பாடி, மட்டப்பாறை, மாதளம்பாடி உள்ளிட்ட கிராமத்தில் அமைந்துள்ள பாலமுருகன் ஆலயத்தில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு பக்தர்கள் 108 பால்குடம் எடுத்து ஊர்வலமாக வந்தனர். அதைத் தொடர்ந்து பாலமுருகனுக்கு அபிஷேகம் செய்தனர். சக்தி கரகம் ஜோடித்தல், செக்கு இழுத்தல், மார்பின் மீது உரலை வைத்து மஞ்சள் அடித்தல், அக்கினி தகடு அடித்தல், கொதிக்கும் எண்ணெயில் வடை எடுத்தல், சக்தி கரகம் புறப்பாடு ஆகியன நடைபெற்றன. கொக்காலிக்கட்டை ஆட்டத்துடன் பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடிகள் எடுத்தும் கொக்கி தேர் எடுத்தும் பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. கோவிலம்பாக்கத்தில் உள்ள மாங்காளியம்மன் கோவிலில் 30ஆம் ஆண்டு ஆடி மாதத்தை முன்னிட்டு தொழிலதிபர் முன்னிலையில் பொதுமக்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. சென்னை கோவிலம்பாக்கத்தில் உள்ள மாங்காளியம்மன் கோவிலில் 30ஆம் ஆண்டு ஆடி மாதத்தை முன்னிட்டு தங்கள் குடும்பத்தின் நேர்த்திக்கடனை செலுத்த மற்றும் தங்கள் ஊர் மக்கள் நலம் வேண்டி கோவிலம்பாக்கத்தில் தொழிலதிபர் ரங்கநாதன் ஏற்பாட்டில் அம்மனுக்கு பால், தயிர், சந்தன அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பட்டாடை உடுத்தி வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு காலை 500 பேருக்கு சிற்றுண்டையும், மதியம் 1000 பேருக்கு அறுசுவை உணவும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ரங்கநாதனின் குடும்பத்தார் அனைவரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பாக செய்திருந்தனர். முருகன் தாங்கலில் உள்ள சஞ்சீவி மலை பாலமுருகன் ஆலயத்தில் 63ஆம் ஆண்டு ஆடி கிருத்திகையை முன்னிட்டு உற்சவ திருவிழா நடைபெற்றது.
விழுப்புரம் மாவட்டம் முருகன் தாங்கல் கிராமத்தில் உள்ள சஞ்சீவி மலை பாலமுருகன் ஆலயத்தில் 63ஆம் ஆண்டு ஆடி கிருத்திகை முன்னிட்டு உற்சவ திருவிழா நடைபெற்றது. இவ்விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பால், பன்னீர், மயில் அழகு உள்ளிட்ட பல்வேறு காவடிகள் எடுத்தும் முதுகில் அழகு குத்திக் கொண்டும் அப்பகுதியை சுற்றிலும் பக்தர்கள் வீதி உலா வந்தனர். தொடர்ந்து பக்தர்கள் தீ மிதித்தும் மார்பு மீது உரல் வைத்து உலக்கையால் மஞ்சள் அடித்தும் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டு செடல் சுற்றல் திருவிழா நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா முழக்கமிட்டு நேர்த்திக்கடன் செய்து முருகனை வழிபட்டனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். தேசிய கைத்தறி நாளையொட்டி தமிழ்நாட்டின் கைத்தறி நெசவாளர்கள், கைத்தறி இணை தொழிலாளர்களுக்கு முதலமைச்சர் விஜய் வாழ்த்து. தேசிய கைத்தறி நாளில் வெற்றி தறி விற்பனை நிலையத்தை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர். தமிழக சட்டசபையில் தாவேக அரசின் முதல் பட்ஜெட் மீதான விவாதம் இன்று தொடக்கம். பல்வேறு பிரச்சினைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டம். ஈரானிடம் அணு ஆயுதம் இருக்கக்கூடாது, இல்லையெனில் உலகம் முழுவதும் அழிந்து போகும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. TNPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 4வது போட்டி. சேலம் ஸ்பார்டன்ஸ் அணியை வீழ்த்தி கோவை கிங்ஸ் அணி அபார வெற்றி. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.